Hello friends, welcome to Adan Academy channel. நாம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNEB JL part 3 ல இருக்கிற 5th யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். 5th யூனிட்ல நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா the historical development of banks in India இத பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா functions of Reserve Bank of India, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள் என்னென்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நீங்க காமர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் வச்சிருந்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சிருந்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. அதுவே தமிழ் மீடியம் புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. சரியா? இங்கிலீஷ் மீடியம்னா பேஜ் நம்பர் 90, தமிழ் மீடியம்னா பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. அதுவே நம்ம அருண் அகாடமி புக்லெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா 3 ப்ராட் கேட்டகரிஸா வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணலாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன். இத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள்னு சொல்லுவோம். ரெண்டாவது ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது தமிழ்ல பாரம்பரிய பணிகள்னு சொல்லுவோம். மூன்றாவது ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ், இத தமிழ்ல மேம்பாட்டு பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இது ஒன்னொன்னு கீழையும் என்னென்ன பணிகள் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இப்ப தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகள், அதாவது லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது உலக நிதி நிறுவனங்களில் இந்தியாவின் பிரதிநிதி. இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட பேங்கிங் செக்டர் வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காகவும், அதாவது நிலையான நீடித்த வளர்ச்சிக்காகவும், அதே போல நம்மளுடைய பேங்கிங் சர்வீஸ் வந்துட்டு உலகத்தர வாய்ந்ததாகவும், அதாவது குளோபல் ஸ்டாண்டர்டுக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மெம்பர்ஸா இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா BCBS, அதாவது பேசில் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல பேசில் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. இதுல இந்தியா எப்பல இருந்து மெம்பரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997ல இருந்து ஒரு உறுப்பினரா இருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த கமிட்டி வேர்ல்டு லெவல்ல பேங்கிங் செக்டார் வந்துட்டு பினான்சியல் கிரைசிஸ்ல எதுலயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பேங்கிங் செக்டாரோட ஸ்மூத் ஃபங்க்ஷன்ஸ்க்காகவும் சில நார்ம்ஸை வந்துட்டு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது பேசில் 1, பேசில் 2, பேசில் 3, பேசில் 4 அப்படிங்கிற நார்ம்ஸை வந்துட்டு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு நார்ம்ஸுக்கும் நான் செப்பரேட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோங்க. சரியா? பேசில் 1க்கும் தனி வீடியோ போட்டிருக்கேன், பேசில் 2க்கும் தனி வீடியோ, அதே போல பேசில் 3க்கும் நான் செப்பரேட் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்த பிறகு இந்த வீடியோவில் இருக்கிற மீதி கண்டென்ட்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேற்கொண்டு வர ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா புரியுங்க. சரியா? அதுல வந்துட்டு 3 பில்லர்ஸ்னா என்ன, அதே போல கேபிட்டல் ரிஸ்க்னா என்ன, கிரெடிட் ரிஸ்க்னா என்ன, மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன, லிக்விடிட்டி ரிஸ்க்னா என்ன அப்படிங்கறத டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதை பார்த்த பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்ததா ரிசர்வ் பேங்க் எதுல மெம்பரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்துட்டு வேர்ல்டு பேங்கோட ஒரு குரூப்புங்க. இதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எத்தனை % வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.91% வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ல வாஷிங்டன் டிசில வந்துட்டு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க. அடுத்ததா IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இதுல எப்பல இருந்து உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1945ல இருந்து உறுப்பினரா இருக்காங்க. அடுத்ததா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1966ல இருந்து இந்தியா வந்துட்டு அதுல உறுப்பினரா இருக்காங்க. சரியா? இதெல்லாம் நான் எதுக்குன்னு சொன்னேன், இந்தியாவோட பேங்கிங் செக்டாரை பினான்சியல் கிரைசிஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காகவும் தான் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு உறுப்பினரா இருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசரி ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம், அதாவது இந்திய வங்கிகளின் கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல். இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு பேங்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட லைசன்ஸ் வாங்கணும். சரியா? அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கிற முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா RBI கிட்ட தாங்க இருக்கு. அதே போல அவங்க லைசன்ஸ் கொடுக்கிறது மட்டும் அவங்களோட பணிகள் இல்ல, மேற்கொண்டு அந்த பேங்கை கண்ட்ரோல் பண்றதும் சூப்பர்வைஸ் பண்றதும் ரெண்டுமே அவங்களுடைய முக்கிய பணிகள்ல ஒன்னாகுங்க. சரியா? இத எந்த சட்டத்தின் படி அவங்க நிர்வாகம் செய்வாங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி இந்தியாவில் இருக்கிற அனைத்து வங்கிகளையும் இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி, அதாவது பணவியல் உச்சநிலை அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நாட்டுல பணப்புழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக 2 பாலிசிஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசியை யார் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே பிசிக்கல் பாலிசியை வந்துட்டு யார் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும்
ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்துட்டு இதை ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரியா, நம்ம இதை பின்னாடி குவான்டிடேட்டிவ் மெத்தட்ல என்னென்ன மாதிரியான மானிட்டரி பாலிசிஸ் வந்துட்டு இவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இப்போ இதை சுருக்கமா பார்க்கலாம். இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விலைவாசியை வந்துட்டு சீரா வச்சுக்கிறதுக்காகவும், அதாவது பிரைஸ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதை சீரா வச்சுக்கிறதுக்காகவும், பண வீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காகவும், பொருளாதார வளர்ச்சிக்காகவும் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மானிட்டரி பாலிசிஸை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரியா, அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ், அதாவது பொருளாதார அளவுகளை கூர்ந்து கவனித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மானிட்டரி பாலிசிஸை ஃப்ரேம் பண்றது மட்டும் இல்லாம அதோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறதையும் வந்துட்டு ரெகுலரா மானிட்டர் பண்ணுவாங்க. இப்ப இந்த மானிட்டரி பாலிசி ஃப்ரேம் பண்றதுக்காக எதெல்லாம் பேசிக் பேராமீட்டர்ஸா எடுத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவல், அதாவது வேலைவாய்ப்பு நிலைன்னு சொல்லுவோம். அடுத்தது பிரைஸ் லெவல், அதாவது விலைவாசி அளவுகள் என்னென்ன அப்படிங்கறத எடுத்துப்போம். அடுத்தது ப்ரொடக்ஷன் லெவல், ட்ரேட் சைக்கிள், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட், இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க இம்பார்ட்டன்ட் பேராமீட்டரா எடுத்துக்கிட்டு இதோட அடிப்படையில் தான் அவங்க வந்துட்டு மானிட்டரி பாலிசியை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்சஸ், அதாவது புதிய சவால்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது. இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல நம்ம கஸ்டமரா இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்னவா இருப்போம் அப்படின்னா அந்த வங்கி கிளையோட கஸ்டமரா தான் இருப்போம். ஆனா கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதாவது எல்லா பேங்கையும் வந்துட்டு நெட்வொர்க்கா கனெக்ட் பண்றது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட விளைவா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வங்கியோட கஸ்டமரா இல்லாம, அதாவது ஒரு வங்கியோட கிளையோட கஸ்டமரா இல்லாம நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு வங்கியோட வாடிக்கையாளர் ஆயிட்டோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வங்கியோட கிளைகள்லையும் வந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். இப்போ உதாரணமா நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மதுரையில ஒரு கிளையில வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். நான் இப்போ கேஷ் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு கிளையில போயிட்டு டெபாசிட் பண்ணலாம். சரியா, இது எதால வந்துட்டு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பேங்க்ஸ் வந்துட்டு சிபிஎஸ் பண்ணதுனால தான், அதாவது கோர் பேங்கிங் சொல்யூஷன் பண்ணதுனால தான் இதுக்கான பாசிபிலிட்டி வந்துச்சு. சரியா, அதே போல ஆன்லைன் பேங்கிங்கும் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடர்பாடுகள் வந்துச்சு. சரிங்களா, பேங்கோட கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்துச்சு. இது வந்துட்டு பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. இதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனி கமிட்டியை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி அதுல என்னென்ன மாதிரியான லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கு, அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்றதுக்கான லூப் ஹோல்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதை எந்த அளவுக்கு செக்யூர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை செக்யூர் பண்ணாங்க. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சான ஜாப்பாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ஏடிஎம்மும், இப்ப நம்ம ஒரு ஏடிஎம்க்கு போறோம் அப்படின்னா அந்த ஏடிஎம்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய மாஸ்டர் சர்க்கிளே வந்துட்டு எல்லா பேங்க்கும் கொடுத்து அதை ஏடிஎம்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணி வைங்க, அதாவது ஸ்டிக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்ப ஏடிஎம் குள்ளேயே போறோம் அப்படின்னா ஏடிஎம்ல அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி உங்களுடைய பின் நம்பரை யாருக்கும் கொடுக்காதீங்க, அதே மாதிரி உங்களோட ஆன்லைன் பேங்கிங் பாஸ்வேர்டை வந்துட்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, அதே மாதிரி அதை ஃப்ரீக்வெண்டா அட்லீஸ்ட் 1 வீக் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அதை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. சரியா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஆன்லைன்ல ஏற்படுற ரிஸ்கை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான சர்க்குலர்லாம் வந்துட்டு இஷ்யூ பண்றாங்க. சரியா, அதே போல ஒரு பேங்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை லான்ச் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிவிஷன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பேங்க் வந்துட்டு அவங்களோட ஆப், அதாவது அப்ளிகேஷனை வந்துட்டு டைரக்டா கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாண்ட் பாக்ஸ், அதாவது ட்ரையல் பீரியட் 30 டேஸ்க்கு வந்துட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சாண்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஆப்ல இருக்கிற டிமெரிட்ஸ் என்னென்ன, ரிஸ்க் என்னென்ன அதெல்லாம் வந்துட்டு அந்த பேங்க் அனலைஸ் பண்ணி அதை வந்துட்டு சரி செஞ்ச பிறகு அவங்களோட கஸ்டமருக்கு அதை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் அந்த சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிவிஷனும் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு பேங்க்குக்கும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதே போல பேங்கோட மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லாம் வந்துட்டு சேஃபா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அதே போல எலக்ட்ரானிக் பேங்கிங்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு சேஃபா டிரான்ஸ்மிட் ஆகணும். அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக கோபாலகிருஷ்ணன் கமிட்டி அப்படிங்கறது ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட வழிகாட்டின்படி பேங்கோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சேஃபா ஒவ்வொரு பேங்க்ல இருந்து ஒரு பேங்க்குக்கு வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க. சரியா, இதெல்லாம் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியும் முடிச்சாங்க. சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இதை தமிழ் என்னன்னு சொல்லுவோம், பாரம்பரிய பணிகள்னு சொல்லுவோம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் டு த கவர்மெண்ட். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு பேங்கர்ஸ்க்கு மட்டும் அட்வைசரா இருக்காது, மேற்கொண்டு கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு அவங்க மேற்கொள்வாங்க. சரியா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸும் சரி அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு யார்கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அதே போல அவங்க ஏதாச்சும் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணணும், அதே மாதிரி ஃபாரின்ல வர பேமெண்ட்ஸ் வந்துட்டு அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன்ஸும் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. சரியா, அதே போல அரசாங்கத்தோட கடன்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு செட்டில் பண்றதுக்கான பிரைமரி ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் செய்வாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி கடன் தேவைப்படுது அப்படின்னா அதை யார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததா ஏதாச்சும் எமர்ஜென்சி அட்வான்சஸ், அதாவது வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்னு சொல்லுவோம், கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா அது வந்துட்டு ரிசர்வ் பேங்க் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு பெரிய அளவுல ரோட்வேஸ் வந்துட்டு பில்ட் பண்ண போறாங்க, அதாவது சாலை பணிகள் வந்துட்டு செய்ய போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃபண்ட் தேவைப்படுது. சரிங்களா? இதுக்கு வந்துட்டு யார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட சார்பில் பத்திரங்கள் வந்துட்டு வெளியிடுவாங்க. சரிங்களா? இப்ப என்எஸ்சின்னு சொல்லுவோம்ல, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட்ஸ், இது மாதிரிலாம் பாண்ட்ஸ் வந்துட்டு கவர்மெண்டோட சார்பில் வெளியிடுவாங்க. அதை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஏஜென்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மூலியமா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பொதுமக்களுக்கு அதை விநியோகம் பண்ணுவாங்க. அது மூலியமா வர ஃபண்டை திரும்ப கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கூட போயிட்டு என்எஸ்சி வாங்கலாம், பேங்க்ஸில் வந்துட்டு வாங்கலாம். அதே போல் கேவிபி, அதாவது கிசான் விசாக் பத்ரான்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் சார்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. சரியா? டேமாக இருக்கட்டும், அதே போல் பெரிய அளவில் சாலை வசதி வந்துட்டு கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க, அதுக்கு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்துட்டு யார் வந்துட்டு ஃபண்டை வந்துட்டு மொபிலைஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஷார்ட் டர்ம் ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் பில், அதாவது டிஎம்பின்னு சொல்லுவோம், அல்லது டி பில்ஸ்னு சொல்லுவோம், ட்ரெஷரி பில்ஸ்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் ஃபண்டை வந்துட்டு மொபிலைஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி பில் எல்லாம் இஷ்யூ பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? இது வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முக்கியமான பணியில ஒண்ணுங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இந்தியாவில் கரன்சி நோட்ஸ் வந்துட்டு அச்சடிச்சு வெளியிடுறதுக்கான முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குங்க. எக்ஸப்ட் ₹1 நோட்ஸ் அண்ட் ஆல் காயின்ஸுங்க. இந்த ₹1 நோட்ஸும் மற்ற நாணயங்களை வந்துட்டு யார் அச்சடிச்சு வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிங்க, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்துட்டு அதை பண்ணுவாங்க. இதை தவிர மீதி எல்லா கரன்சி நோட்ஸும் யார் வந்து பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? அதே போல சர்க்குலேஷன்ல விட்ட நோட்ஸ் வந்துட்டு செல்லாத போச்சு, அதாவது என்னன்னா சாயில்டு நோட் ஆயிடுச்சு அல்லது மியூட்டிலேட்டட், அதாவது கசங்கி போயிடுறது, கிழிஞ்சு போகிறதுலாம் சொல்லுவோம்ல, கட்டை நோட்டு, சாயில்டு நோட்டு, மியூட்டிலேட்டட் நோட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த நோட்டை திரும்ப வந்துட்டு ரிசர்வ் பேங்க் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நோட்டை கொடுக்குற பணியும் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. சரியா? த்ரூ அவங்களோட ஏஜென்சி மூலியமா. இந்த பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கெங்கெல்லாம் அவங்களோட நோட்ஸ் வந்து அச்சடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக், தேவாஸ், சல்போனி, மைசூர், ஓசங்காபாத், இந்த 5 இடத்துல தான் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ருபீ நோட்ஸை வந்துட்டு பிரிண்ட் அடிக்கிறாங்க. அதே போல நான் லாஸ்ட் வீடியோவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு எங்க வந்து பிரிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கறத நான் டீடைலா சொல்லியிருப்பேன். இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியரா புரியும் உங்களுக்கு. சரியா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது பேங்கர்ஸ் பேங்க், அதாவது வங்கியாளர்களின் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு பேங்கர்ஸா இருக்கிறது இல்ல, பேங்கர்ஸ்க்கும் வந்துட்டு அவங்க தான் பேங்கர்ஸ். இப்ப நாமெல்லாம் எப்படி பேங்க்ல வந்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதே போல ஒவ்வொரு பேங்க்கும் வந்துட்டு அவங்களோட கேஷ் ரிசர்வை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல அந்த பேங்க்ஸ்க்கு வந்துட்டு லோன் தேவைப்படுது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து தான் இவங்களும் லோன் வாங்குவாங்க. இப்போ நமக்குலாம் வந்துட்டு லோன்ஸ் தேவை அப்படின்னா நம்ம எப்படி பேங்க்ல வாங்குறோமோ அதே மாதிரி பேங்க்ஸ்க்கு வந்துட்டு லோன் தேவைப்படுது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து அதை வாங்குவாங்க. சரியா? அதே போல பேங்க்ஸ்க்கு லிக்விடிட்டி தேவைப்படுது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி லிக்விடிட்டி தேவைப்படுது அப்படின்னா பேங்க்ல இருக்கிற செக்யூரிட்டிஸை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்து அதை ரீடிஸ்கவுண்ட் பண்ணி அதன் மூலமா வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து பேங்க்ஸ் வந்து பணம் வாங்கிக்குவாங்க. சரியா? இந்த பணிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு மற்ற பேங்க்குக்கு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? அதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்றோம், அதாவது வங்கியாளர்களின் வங்கி அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி, அதாவது கடன் மற்றும் பணப்புழக்கத்தின் கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு சொல்றோம். இதை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நம்பரை நம்மளால அதை வந்துட்டு பார்க்க முடியும். சரியா? இப்போ உதாரணமா ஒரு பேங்க் அவங்க கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு ₹100 டெபாசிட்டா வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து 3%, அதாவது ₹3 வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வா எடுத்து வைக்கணும். அதே போல அதுல ஒரு ₹18.50
SLR எடுத்து வைக்கணும், அதாவது ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ எடுத்து வைக்கணும், இப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க இல்லையா. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட். சரிங்களா, அதாவது நம்ம ஒரு எண்ணை அதை பார்க்க முடியும். சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு கம்பல்சரியா ஒவ்வொரு பேங்க்கும் எடுத்து வைக்க வேண்டிய சதவீதம். சரிங்களா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் குவான்டிடேட்டிவ் மெத்தட். இது ஒரு எண்ணை நம்மளால கணக்கிட முடியும், பார்க்க முடியும். சரியா, இப்போ இதுல என்னென்னலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பேங்க் ரேட் பாலிசி. இப்ப பேங்க் ரேட்னா என்ன, பேஸ் ரேட்னா என்ன அப்படிங்கறத முத பார்ப்போம். இப்ப பேங்க் ரேட்னா என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்ற பேங்க்ஸுக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்காக ஒரு வட்டி சதவீதத்தை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேங்க் ரேட்னு சொல்லுவோம். பேஸ் ரேட்னா என்னன்னா, பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு லோன் தரத்துக்காக ஒரு ஃப்ளோர் ரேட், அதாவது ஒரு அடிப்படை வட்டி விகிதத்தை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் ரேட்னு சொல்லுவோம். பேஸ் ரேட்னா என்னன்னா, பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்காக ஒரு வட்டி விகிதத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஃப்ளோர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் ரேட்னு சொல்லுவோம். அதுவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்காக ஒரு வட்டி விழுக்காடை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதாவது மற்ற பேங்க் கிட்ட இருந்து செக்யூரிட்டிஸை வாங்கிக்கிட்டு அதை ரீடிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஒரு சம் அமௌண்ட்டை வந்து லோனா தருவாங்க. அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதாவது தமிழ்ல வங்கி விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா ரெப்போ ரேட், அதாவது தமிழ்ல மறுவாங்கல் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ஸ் கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கிட்டு அவங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, அதுக்காக ஒரு விழுக்காடை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெப்போ ரேட்னு சொல்லுவோம். இப்ப சமீபமா எத்தனை பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4% வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா, இது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பை மந்த்லி பேசிஸ்ல தேவைப்பட்டா ரிவைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்ததா ரிவர்ஸ் ரெப்போ. இத தமிழ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பின்னிட்டு மறுவாங்கல் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படியே ரிவர்ஸ், அதாவது ரெப்போக்கு ரிவர்ஸ்ங்க. இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை திரும்ப பேங்க்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பேங்க்ஸ்ல இருக்கிற ஃபண்டை வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லோனா வாங்கிக்குவாங்க. சரியா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது CRR, அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இதை தமிழ்ல ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லுவோம். சரிங்களா, இதை இப்போ வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனை பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3%. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ரிவைஸ் ஆகுங்க. சரியா, பை மந்த்லி பேசிஸ்ல இதையும் ரிவைஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க் வந்துட்டு அவங்களோட கஸ்டமர்ட்ட இருந்து வாங்குற டெபாசிட் தொகையில இருந்து 3% வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ரிசர்வா மெயின்டைன் பண்ணணுங்க. சரியா, அதுக்கு வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு எக்கனாமிக் கிரைசிஸ் வருது, பேங்க்ல வந்துட்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது அப்படின்னா அந்த ஃபண்டை எடுத்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா, திரும்ப வந்து டெபாசிட் ஹோல்டருக்கு ரீபே பண்றதுக்கோ அல்லது ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பேங்க் வந்துட்டு திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கோ வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எங்க மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மற்ற பேங்க்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது SLR, அதாவது ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இதை தமிழ்ல சட்ட ரீதியான நீர்மத்தன்மை விகிதம்னு சொல்லுவோம். சரிங்களா, இது இப்போ வந்துட்டு எத்தனை பர்சன்டா வந்துட்டு RBI மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 18.5% வந்துட்டு ஒவ்வொரு பேங்கையும் மெயின்டைன் பண்ண சொல்லிருக்காங்க. சரியா, நான் முன்னாடி CRR சொன்னது வந்துட்டு வர டெபாசிட்ல 3% ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட மெயின்டைன் பண்ண வேண்டியது. இது வந்துட்டு அந்த பேங்க் வந்துட்டு வர டெபாசிட்ல 18.5% அவங்க வந்துட்டு லிக்விடிட்டியா மெயின்டைன் பண்ணணும். சரியா, இப்ப இந்த 18.5% லிக்விடிட்டியா எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா, ஒன்னு பணமா மெயின்டைன் பண்ணலாம், ரெண்டாவது கோல்டு அதாவது தங்கத்துல முதலீடு பண்ணி வைக்கலாம், மூணாவது வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு எந்தெந்த செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்துட்டு சர்க்குலரா விடுவாங்க. அந்த சர்க்குலர்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ்ல வந்துட்டு அந்த பேங்க் அவங்களோட SLR ரிசர்வ் வந்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு எக்கனாமியில வந்துட்டு பணப்புழக்கம் அதிகம் பண்றதுக்கும் அல்லது கம்மி பண்றதுக்கும் வந்து டைரக்டா அவங்க கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்துட்டு செல் பண்ணுவாங்க அல்லது பேங்க்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து பை பண்ணுவாங்க. சரியா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை செல் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், பேங்க்ல இருக்கிற பணத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே பேங்க்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டிஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பை பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருக்கிற ஃபண்டை பேங்க்ஸ்க்கு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்றாங்க, அதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவோம். சரிங்களா, இதுல பேங்க்ஸ் மட்டும் தான் இந்த ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ல வந்துட்டு பார்ட்டிசிபென்ட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணிருக்கிற மற்ற பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இதுல ஒரு பெரிய அளவுல பார்ட்டிசிபேட் எடுத்துப்பாங்க. சரிங்களா, அடுத்ததான்
நம்ம பார்க்க போறது குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். இதுல ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் பங்கீடுன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு சில பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த செக்டார்ல, அதாவது எந்த துறையில வந்துட்டு அதிகப்படியான லாபம் வருதோ அந்த துறைக்கு மட்டும் பேங்க்ஸ் வந்துட்டு அதிக அளவுல லோன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல சில செக்டார்ஸ் வந்துட்டு பெரிய அளவுல லோன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல ரிஸ்க் அதிகம், அதுல நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸா போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சில செக்டாரை வந்துட்டு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சரியா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செக்டார் வந்துட்டு பெரிய அளவுல வளர்ச்சி வரும், மற்ற சில செக்டார்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வளர்ச்சி வராது. சரியா? இப்ப இது போல இருக்கக்கூடாது, எல்லா செக்டாரும் வந்துட்டு ஈக்குவல் growth ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் செக்டாருக்கு வந்துட்டு நீங்க அதிக அளவுல லோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க, இதுக்கு நீங்க இவ்வளவுதான் வந்துட்டு லோன் கொடுக்கணும். அதாவது பெரிய அளவுல தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க உங்களோட தொகையில இருந்து இத்தனை % மட்டும் தான் நீங்க மாசத்துக்கு லோனா கொடுக்கணும். சரியா? மீதியை வந்துட்டு இந்த %, அதாவது உதாரணமா அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு இந்த % லோன் கொடுங்க, அதே போல எஜுகேஷனுக்கு வந்துட்டு இந்த % லோன் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரேஷியோ வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பப்ப எல்லா பேங்க்குக்கும் வந்துட்டு ஒரு சர்க்குலேஷனா இஷ்யூ பண்ணுவாங்க. இதை கண்டிப்பா வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்கும் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுப்பாங்க. சரியா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மார்ஜினல் ரெக்யர்மெண்ட், அதாவது விளிம்பு தேவைகள். இப்ப நம்ம ஒரு பேங்க்ல வந்து லோன் எடுக்க போறோம் அப்படின்னா பிணையமா வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுப்போம், அதாவது கொலாட்ரலா வந்துட்டு பேங்க்குக்கு ஏதோ ஒன்று கொடுப்போம். சரிங்களா? எப்பயுமே நம்ம பேங்க்ல லோன் வாங்குற மதிப்பை விட அந்த பிணையத்தோட மதிப்பு அதிகமா இருக்கும். சரியா? இப்போ உதாரணமா நம்ம பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு பத்திரத்தை வந்து வச்சு லோன் எடுக்க போறோம் அப்படின்னா பேங்க் அதுக்கு அதிகபட்சமா 7 லட்சம் 8 லட்சம் தான் வந்து லோனா தருவாங்க. சரியா? இந்த விழுக்காடை வந்துட்டு யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? உதாரணமா நீங்க ஒரு லேண்டுக்கு வந்து லோன் தரீங்க அப்படின்னா அதிகப்படியா 80% வரைக்கும் நீங்க லோன் தரலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பேங்க்ஸ் வந்துட்டு முடிவெடுத்துப்பாங்க, அந்த பர்சன்ட்டுக்கு மேல போக கூடாது, அதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் பேங்க் முடிவெடுத்துப்பாங்க. சரியா? பேங்கா பார்த்து 60% வரைக்கும் தான் நான் லோன் தருவேன், 70% தான் லோன் தருவேன், ஆனா எதுக்கு மேல போக கூடாது, 80% மேல போக கூடாது. இதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? இதை வந்து ஒரு மாஸ்டர் சர்க்குலேஷனாவே எல்லா பேங்க்குக்கும் இதை ஃப்ரீக்வெண்டா இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? என்ன % வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு பணப்பழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு, எக்கனாமிக் கிரைசிஸா இருக்கு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப் டு நீங்க 90% வரைக்குமே நீங்க அந்த பிணையத்து மேல நீங்க லோனா தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இப்ப பணப்பழக்கம் அதிகமா இருக்கு, எல்லாத்து கையிலயும் வந்துட்டு சர்ப்ளஸ் மணி இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு மேக்ஸிமம் 70% மேல லோன் தராதீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். சரியா? இது டிபெண்ட் அப்பான் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ, இதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? அதாவது எக்கனாமிக் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இதை ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு டைரக்ட் ஆக்ஷன், அதாவது நேரடி நடவடிக்கைன்னு சொல்லுவோம். இப்போ பேங்க்ஸ் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது போல கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல டைரக்டா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. சரியா? அந்த பேங்கோட லைசன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணலாம், அதே போல பேங்க்ஸ் மேல ஃபைன் வந்துட்டு அதாவது பெனால்ட்டி வந்து சார்ஜ் பண்ணலாம். சரியா? இதுக்கெல்லாம் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு முழு அத்தாரிட்டி இருக்குங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்கள முழுமையா கண்ட்ரோல் பண்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா மோரல் சாசன், அதாவது தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா ஒழுக்க நடவடிக்கைன்னு சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்கு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்குது, மக்கள் கையில் பணமே இல்லை அப்படின்னா பேங்க்குக்கு வந்துட்டு லிபரலாக சில நாம்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, லிபரலாக ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் லோன் கிட்ட வராங்களோ அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் வந்துட்டு என்னன்னு பாருங்க, அதே போல் அந்த கொலட்ரலோட ஒர்த் என்னன்னு பாருங்க, அவங்களுக்கு லிபரலாக வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண வேண்டாம், டாக்குமெண்ட் ப்ராசஸ் அதிக அளவில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்போது லோன் ப்ரொவைட் பண்ணுறதுல அதிகப்படியான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, நாம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோரல் சாசன், அதாவது ஒழுக்க நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த பார்த்தோம்னா லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட், அதாவது தமிழ்ல இறுதிநிலை கடன் ஈவோர்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமா ஒரு பேங்க் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனுக்கு போச்சு, அந்த பேங்கால வந்துட்டு ப்ராப்பரா செயல்பட முடியல, இப்போ அந்த பேங்க் வந்துட்டு பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பேங்க்குக்கு வந்துட்டு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. சரியா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இறுதிநிலை கடன் ஈவோர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த பேங்கால இனிமே இயங்க முடியல, அதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துருச்சு, அதுல இருந்து அந்த பேங்கை வந்துட்டு பாதுகாத்து அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை தான் நான் என்னன்னு சொன்னேன், இறுதிநிலை கடன் ஈவோர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ், அதாவது தமிழ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தீர்வக அமைப்பு சேவைகள்னு சொல்லுவோம். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை முன்னாடி எல்லாம் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுவல் கிளியரன்ஸ் சொல்லுவோம். சரியா? அடுத்ததான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MICR அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க,
அதுக்கு அடுத்ததான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம், அதாவது சிடிஎஸ் சொல்லுவோம். இது போல கிளீனிங் ஹவுஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல மேனுவல்ல இருந்து எம்ஐசிஆர்ல இருந்து சிடிஎஸ் கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ உதாரணமா நம்ம ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் செக் வாங்குறோம். அந்த செக் வந்துட்டு வேற ஒரு பேங்கோடது. சரிங்களா? அவர் கொடுத்த செக் வேற ஒரு பேங்கோடது. அதை கொண்டு வந்துட்டு நாம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த பேங்க்ல டெபாசிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது 10 ல இருந்து 15 நாள் ஆகும். எப்போ அப்படின்னா மேனுவல் கிளியரன்ஸா இருந்தப்ப. சரிங்களா? காரணம் எல்லாமே மேனுவலா நடக்குங்க. சரியா? கிளியரிங் ஹவுஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மேனுவலா நடக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு யாரு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் தான் இந்த மேனுவல் கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல அதிகப்படியா வந்துட்டு காலம் வரையும் ஆனிச்சுங்க. சரியா? ஏன்னா ஒருத்தர் 1 கோடி ரூபாய் செக் கொடுக்குறாருன்னா கிட்டத்தட்ட 10 to 15 நாள் வந்துட்டு அது கிளியரிங் ஹவுஸ் சைக்கிள் இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அது பெரிய அளவுல அந்த பணம் வந்து முடக்கம் இருக்கு. அதுல லாஸும் வந்துட்டு அவருக்கு அதிக அளவுல ஏற்படுது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு வட்டியும் கிடையாது. சரியா? இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா எம்ஐசிஆர், அதாவது மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படிங்கிற ஒரு கிளியரிங் ஹவுஸ் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது கொண்டு வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியானுச்சுங்க. சரியா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க. ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இது முழுமையா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கு வந்துட்டு இது இன்சார்ஜா கொடுத்தாங்க. சரியா? ஆனா இதுல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 நாள் 5 நாள்ங்கிறது குறைஞ்சு ஒரு 7 நாள் 8 நாள் அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரியா? அந்த எம்ஐசிஆர் வந்த பிறகு அதுக்கு அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிடிஎஸ் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் ஃபார்ம் தாங்க. அதாவது மேனுவலே எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு செக்கை வந்து கலெக்ஷன்ல போடுறோம்னா அந்த செக்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கிரிட்டுக்கு அனுப்பிச்சிட்டுருவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்கை ப்ராசஸ் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 நாள் 10 நாள்லாம் இல்லைங்க, வித்தின் 3 டேஸ்க்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். இப்போ லோக்கல் செக்லாம் இருந்தா 1 டேலயே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஆர்பிஐல பண்ண முடிஞ்சிச்சு. சரியா? காரணம் என்ன அப்படின்னா இது டிஜிட்டல் ஃபார்ம்ல கொண்டு வந்ததுனால தான். சரியா? இப்போ இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஃபாரின்ல ஏதாச்சும் வந்துட்டு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும், அதாவது கிளீனிங் ஹவுஸ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டிஜிட்டல் ஃபார்ம்ல பண்ணியாச்சுங்க. அதனால கிளீனிங் ஹவுஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேங்கிங் செக்டர்ல இப்ப ரொம்ப ஸ்மூத் ஆச்சு. அந்த அதிகப்படியான காலங்கள் ஆகிறதும் இப்ப கம்மியாச்சுங்க. சரியா? நம்ம அடுத்ததா பார்க்க போறது கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அதாவது அந்நிய செலவாணி இருப்புகளின் பாதுகாப்பாளர்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளோட கரன்சியை ரிசர்வ் பண்ணி வைக்கிறது மட்டும் அவங்களோட பணி இல்ல, மேற்கொண்டு ஃபாரின் கரன்சிஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்துட்டு அவங்களோட கஸ்டடியில தான் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. சரியா? கரன்சிஸ் மட்டும் இல்ல, கோல்டையும் வந்துட்டு அவங்க தான் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கறத நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? அது மட்டும் இல்லாம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ல வந்துட்டு ஏதாச்சும் இன்அடிக்குவேட் இருக்கு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து கடன் வாங்கி அதை பேலன்ஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸும் ஆர்பிஐ தான் பண்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 முழுமையா அதுல இருக்கிற ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அதை நடைமுறைப்படுத்த முழு பொறுப்பும் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தாங்க இருக்கு. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது அந்நிய செலாவணி விகிதத்தின் பராமரிப்புன்னு சொல்லுவோம். இப்ப ஃபாரின் கரன்சிக்கு நிகரா நம்மளோட கரன்சியோட மதிப்பை வந்துட்டு வேல்யூவேட் பண்ற ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு ஆர்பிஐ தான் பண்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் அத்தன்டிக் டேட்டா, அதாவது தமிழ் என்னன்னு சொல்லுவோம்னா நம்பகத்தன்மையுள்ள தகவல்கள் சேகரிப்பு மற்றும் வெளியீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலர் பேசிஸ்ல வந்துட்டு பேங்கிங் அண்ட் பினான்சியல் செக்டர்ஸோட எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் என்ன, அதே போல இதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டிகளோட ரெக்கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ற ஒர்க்கு, நம்ம நாட்டோட வளர்ச்சி என்ன, மற்ற நாடுகளோட வந்துட்டு ஒப்பிடுகையில வந்துட்டு நம்ம நாட்டோட ஜிடிபி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி மந்த்லி அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மக்கள் வந்துட்டு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியும், அதே போல ஒவ்வொரு வங்கிகளோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதெல்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வெண்டா. சரிங்களா? அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு செக்டாரோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் சில கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் வந்துட்டு வெளிப்படையா வந்துட்டு அறிக்கையா விடுவாங்க. சரியா? இது எதுக்கு அப்படின்னா மக்கள் வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வெளியிடுவாங்க. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது தமிழ் என்னன்னு சொல்லுவோம் மேம்பாட்டு பணிகள்னு சொல்லுவோம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கிடையே வங்கி பழக்கங்களை வளர்ப்பது, அதாவது நியூட்ரிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் among the public. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மேஜர் ஃபங்க்ஷனுங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்துட்டு பேங்கிங் சர்வீஸால பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நோக்கங்க. சரியா? அதே போல எந்தெந்த இடத்தெல்லாம் வந்துட்டு பேங்கிங் சர்வீஸ் இல்லையோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு வங்கியோட சேவையை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இன்னொரு ஒரு மிகப்பெரிய நோக்கங்க. சரியா? அதே போல பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கிற
தொகையில எந்த ஒரு இழப்பு நேரிடாம அதை பாதுகாக்கிற பணியும் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தாங்க பண்றாங்க. சரியா? இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு பேங்கிங் சர்வீஸ் வந்துட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம அதிகப்படியா செலவும் இல்லாம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரியான விஷயத்துல வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணிட்டு வராங்க. சரியா? அடுத்த பார்த்தோம்னா கிரீவன்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர்ஸ், அதாவது தமிழ்ல குறை தீர்வு நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பேங்க்ஸ் வந்துட்டு அவங்க கஸ்டமருக்கு கொடுக்கிற சர்வீஸ்ல ஏதாச்சும் குறைபாடு இருக்கு அல்லது அவங்க ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு அவங்களோட குறைபாடுகளை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக 20 மாநிலங்களோட தலைநகர்ல வந்துட்டு பேங்கிங் ஒமன்ஸ்மென், அதாவது வங்கி குறை தீர்ப்பு ஆணையாளர்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? உதாரணமா நம்ம ஏடிஎம்ல வந்துட்டு அமௌண்ட் வித்ட்ரால் பண்றோம், அது வந்து நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வரல, ஆனா நம்ம அக்கௌண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் ஆச்சு. சரிங்களா? இப்ப நம்ம போய் பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்றோம், பேங்க் 7 நாளுக்குள்ள என்ன அமௌண்ட் வந்துட்டு டெபிட்னு வந்து காமிச்சிச்சோ அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. 7 நாளைக்கு மேலேயும் போயிட்டு பேங்க்ஸ் பண்ணல அப்படின்னா 7 நாளைக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பேங்க் வந்துட்டு நஷ்டீடா கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதத்திலையும் வந்துட்டு அந்த பேங்கோட கஸ்டமர் வந்துட்டு ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ உதாரணமா 7 நாளைக்கு மேலேயும் அந்த பேங்க்ஸ் வந்துட்டு எந்த ஒரு தீர்வும் வந்துட்டு அந்த கஸ்டமர் கொடுக்கல அப்படின்னா 7 நாளைக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பேங்க் எவ்வளவு தொகையை கொடுக்கணும் அப்படின்னா 100 ரூபாய் கொடுக்கணும். சரியா? இது வந்துட்டு பிக்சர்லாம் கிடையாதுங்க. இது ஒவ்வொரு சமயமும் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சர்க்குலேஷன்ல மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சரியா? 100 ரூபாய் இருக்கலாம், 200 ரூபாய் இருக்கலாம், 500 ரூபாய் இருக்கலாம். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களோட மாஸ்டர் சர்க்கிள்ல ஒவ்வொரு பேங்க்குக்கும் இதை இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கிங் ஒபன்ஸ்மென்ட் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டுக்கு தீர்வு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப விரைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இதை வச்சிருக்காங்க. சரியா? இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க அதெல்லாம் போறாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதுக்கு வேண்டிதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க கோர்ட்டுக்குலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க எங்க போய் பண்ணலாம் அப்படின்னா பேங்கிங் ஒமன்ஸ்மென்ட்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரியா? அதாவது பேங்க்ல சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னா எங்க போலாம்? பேங்கிங் ஒமன்ஸ்மென்ட்க்கு போலாம். சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். இப்போ அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்க்கும் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை வந்துட்டு பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ல நீங்க வச்சுக்கணும். சரியா? நீங்க கடன் கொடுக்கிற தொகையில ஒரு குறிப்பிட்ட விழுக்காட நீங்க என்ன பண்ணணும்? அக்ரிகல்ச்சருக்காக வந்து நீங்க லோனா கொடுக்கணும். சரியா? நீங்க பிசினஸ் மேன்ஸ்க்கு மட்டும் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுல மட்டும் உங்க வளர்ச்சி இல்லாம நீங்க அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட தொகையை கம்பல்சரி அக்ரிகல்ச்சருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதை எதில் வச்சிருக்காங்க அப்படின்னா பிரியாரிட்டி செக்டரா வச்சிருக்காங்க. சரியா? அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு நபார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட பர்பஸும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக தான். சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறு தொழிலா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கணும். இப்போ பேங்க்ஸ் வந்துட்டு பெரிய அளவிலான தொழிற்சாலைக்கு மட்டும் லோன் கொடுக்கறத கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? அக்ரிகல்ச்சருக்கும் கொடுக்கணும், கூடவே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் நீங்க லோன் ப்ரொவைட் பண்ணணும். இதனால என்ன பண்ணிட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா, அக்ரிகல்ச்சரையும் சரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் சரி பிரியாரிட்டி செக்டார்ல கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு வேண்டி? அவங்களுக்கு பேங்க்ஸ் வந்துட்டு லோன்ஸ் ப்ரொவைட் பண்றதுல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரியாரிட்டி செக்டார்ல இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபாரின் ட்ரேட், அதாவது தமிழ்ல வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு கடன் வசதி எளிமையா கிடைக்கிறதுக்காக சில நாம்ஸை வந்துட்டு சிம்பிளிஃபைட் பண்ணிருக்காங்க. சரியா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அதிக அளவுல வந்துட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் கோஆபரேட்டிவ் செக்டார், அதாவது கூட்டுறவு துறையினை ஆதரித்தல். இப்ப ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட்ல வந்துட்டு அதிக பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கு. அதே போல கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு அதிக அளவுல அவங்களோட பங்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அதிக அளவுல வந்துட்டு இன்டைரக்ட் ஃபினான்சிங் சப்போர்ட் வந்து பண்றாங்க. சரியா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ரூரல் ஏரியாவில் வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் நடக்கும். அதே போல விவசாயத்தை சார்ந்த தொழிலும் வந்துட்டு மேம்பட செய்யும். இதெல்லாம் தான் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்க்க போறோம். சரியா? இப்போ என்ன பண்றீங்கன்னா, நம்ம அருண் அகாடமி புக்லெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 40ல இருக்கிற மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல அப் டு 32 வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அந்த டவுட்டை சால்வ் பண்றேங்க. சரி, ஓகேங்க. இப்போதான் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். அதே போல நான் இப்ப நடத்துனதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.